Good morning, everyone. Uh, Almost property law, the Transfer of Property Act வந்து ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். லாஸ்ட் சாப்டர் 8 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். இவ்வளோ கிளாஸ் முடிஞ்சிருக்கு. எத்தனை பேர் எத்தனை எத்தனை இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இல்லை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல. பட் படிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே சொல்லவும் இல்லை, சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே சொன்னதை ஏதாவது பார்த்தீங்களா இல்லை என்னன்னு தெரியல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும் போது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இந்த வீக்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? பொதுவாக ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸாவது இருப்பீங்க. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை சண்டே எஃபெக்ட் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பேராக்ட் வச்சிருக்கிறவங்க பேராக்ட் எடுத்துக்கோங்க. சாப்டர் 8 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து தான் நமக்கு என்ன தெரியும், அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம போகலாம் இல்லையா? ஏன்னா இந்த சாப்டர் பேர் என்ன, ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஆக்ஷனபிள் கிளைம்ஸை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வருது அப்படின்னா ஒரு ஆக்ஷனபிள் கிளைமும் மேபி a ப்ராப்பர்ட்டி ஆஃப் 1% அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியலாம். இப்போ பேராக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 130 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ அப்போ அவங்க என்ன கொடுக்கல, டைரக்டா வந்து ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இல்லைன்னா டெஃபினிஷன் கிளாஸ். அங்க அதுக்கு ஏதாவது மீனிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஜென்ரலா என்ன மீனிங்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். சரியா? ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் எரால எனாக்ட் பண்ண ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு ஒரு செக்ஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த வேர்டுக்கான மீனிங் எங்க கொடுக்கல, அந்த ஆக்ட்ல கொடுக்க மறந்துட்டாங்க, இல்ல கொடுக்கல, இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்லயும் கொடுக்கல, கன்சர்ன் சாப்டர் டீலிங் வித் தட் பர்டிகுலர் வேர்டு இந்த ப்ரொவிஷன் அங்கேயும் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, 1800s எனாக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட்ல போயிட்டு அதுக்கான மீனிங் நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா, லாங்கிறது என்னது, லாங்கிறது இட் இஸ் அ கோடிஃபைட் லா அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம ஒரு காமன் ப்ரூடென்ட் மேன் என்ன புரிஞ்சுக்காங்கிறது செகண்டரி, பட் என்ன மீனிங்ல அந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல இல்ல பர்டிகுலர் சாப்டர்ல இல்ல பர்டிகுலர் ஆக்ட்ல அப்படிங்கிறது பிரைமரி. அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறது செகண்டரி. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே ஏதோ ப்ராப்ளம், இன்டர்நெட் ஸ்டெபிலிட்டி. சரி, ஓகே. ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டு நம்ம என்ன ஜென்ரல் மீனிங்ல தெரிஞ்சுக்கிறோங்கிறது ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ல எதையும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்சதை பத்தி நம்ம எழுதுவோம். பட் ஆனால் ரியல் லைஃப்ல ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல நாளைக்கு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ண போறோம், இல்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷனை பத்தி நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கு, என்ன 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 காரணத்துக்கு அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது டிஃபர்ஸ். சரியா? ஃப்ரம் ஈவன் ஃப்ரம் லா டு லா there is some difference. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்டர்பிரேஷன் கிளாஸ் படிச்சிருப்போம். அதுல கோர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஜட்ஜ் அண்ட் நாட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஆர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ கோர்ட்டுங்கிற ஒரு வார்த்தை யாரை தீர்மானிக்குது, யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ் அப்படிங்கிற ஒருத்தரை குறிக்குது. பட் ஆனா நமக்கு யாராவது கேட்டா டே கோர்ட்டுன்னு சொல்ற ஜட்ஜை சொல்ற அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா அந்த ஆக்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐபிசில நான் உங்ககிட்ட சொன்னேன் தெஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓல் செக்ஷனையும் படிக்கணும், அதுல இருக்கக்கூடிய வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத எங்க டெஃபினிஷன் கிளாஸ்ல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஆக்ட்ல அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஆக்ட்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா, அதோட டெஃபினிஷன் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அது ரெண்டுலயுமே இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு வெரிஃபை வித் ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட். அந்த ஆக்ட்ல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத
எடுத்துக்கணும். அதுவும் இல்லைன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் அ கிரிமினல் லா, அப்ப அந்த கிரிமினல் லால அது என்ன ஆக்ட்ல இருக்கோ அந்த ஆக்ட்ல அதுக்கான வேர்டு குடுக்கல. அப்போ அதே மாரி இருக்கக்கூடிய கிரிமினல் லா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அது ஒரு கிரிமினல் லா. அதுல ஏதோ ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணல, குடுக்காம விட்டாங்க. அப்ப இந்தியன் பீனல் கோட்ல அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்காங்க? இல்ல கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல என்ன எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்காங்க? அந்த மாரியான விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாம். எதுக்குன்னா, ஆ இது வந்து ஒரு சர்டைன் ஆர் கான்கிரீட் ரீசனா இல்லனா கூட ஒரு ரீசனபிள் ரீசனிங்கா இருக்கும். சரியா? சோ அது அந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே. அந்த வேர்டுல அந்த பர்ட்டிகுலர் வேர்டுக்கு அந்த ஆக்ட்ல ஏதாவது டெஃபினிஷன் குடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் வி ஷுட் என்ஷூர் பிஃபோர் கோயிங் பை ஜெனரல் கான்சென்சஸ். எனக்கு சாதாரணமா என்ன தோணுதோ, நான் அதன்படி நடக்கிறதுக்கு முன்னாடி லாஃபுல்லா என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாப்டர் வந்து ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஸோ டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறத செக்ஷன் 130ல சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறது இன்டர்பிரேஷன் கிளாஸ் ஆர் டெஃபினிஷன் கிளாஸ். ஜெனரலி செக்ஷன் 3. சரியா? செக்ஷன் 3ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பேரக்ஸ் வச்சிருக்கிறவங்க செக்ஷன் 3 எடுத்துக்கோங்க. நானும் செக்ஷன் 3 எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறத எங்க டிஃபைன் பண்ணல? இந்த சாப்டருக்கு கீழ டிஃபைன் பண்ணல. அப்படி டிஃபைன் பண்ணலனா, வி ஹேவ் டு கோ டு த இன்டர்பிரேஷன் கிளாஸ் அண்ட் ஃபைண்ட் வெதர் தே ஹேவ் டிஃபைன்ட் தட் வேர்ட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ செக்ஷன் 3 எடுத்துக்கோங்க. நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. செக்ஷன் 3ல ஆ செக்ஷன் 3ல வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணிருக்காங்கங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. தென் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அட்டஸ்டட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்ஸ்ட்ருமெண்ட், அட்டஸ்டட், தென் ரெஜிஸ்டர்ட்னா என்ன? நம்பர் 4. தென் அட்டாச்ட் டு த எர்த் அப்படின்னா என்ன? 5. தென் 6 ஆக்ஷனபிள் கிளைம். சரியா? தென் 7 நோட்டீஸ். நோட்டீஸ்னா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 7 definitions have been discussed under interpretation clause of the Transfer of Property Act 1882 under section 3. சரியா? interpretation clauseல. இப்போ அதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, actionable claim அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? ஸோ actionable claim என்ன சொல்லியிருக்குன்னா, actionable claim means a claim to any debt, a claim to any debt other than a debt secured by mortgage of immovable property, other than a debt secured by mortgage of immovable property or by hypothecation or pledge of movable property. So first general ஒரு definition starting wordsல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is a claim to any debt. Say for example, I have received some amount from any one of you. சரியா? எனக்கு என்ன பண்ணல, எனக்கு வந்து ஏதோ அவசர தேவை, நான் அதனால உங்கள ஒருத்தர் கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் முத்தரசு கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த 10,000 ரூபாங்கிறது எதுல வரும்? ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு வரும். பிகாஸ் இட் இஸ் எ கிளைம் டு எனி டெப்ட். வித் ரிகார்ட் டு முத்தரசு, இட் இஸ் எ கிளைம் டு எனி டெப்ட். அவர் கொடுத்த கடனுக்கான அந்த கிளைம், அது மாதிரி ஒரு பேர் தான் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு அர்த்தம். பட் சச் அ கிளைம் should not be of a debt secured by mortgage of immovable property or by hypothecation or pledge of movable property. actionable claimனா சிம்பிளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, unsecured debt உடைய claim. சரியா? unsecured debt. Whereas with regard to mortgage of immovable property or pledge or hypothecation of movable property, it is a secured debt. ஒரு கடனை ஒரு செக்யூரிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வாங்கியிருக்கோம். அதனால அதுக்கு பேரு செக்யூர்டு டெப்ட்னு பேரு. ஸோ அந்த கடன் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸா அந்த செக்யூரிட்டியை ரியலைஸ் பண்ணி we would get back our debt. Say for example, if it is an immovable property, அதை வச்சு நான் பேங்க்ல வச்சு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன் மார்கேஜ் பண்ணி. அதை நான் சரியா அடைக்கலைன்னா என்ன பண்ணுவாரு பேங்கர்? he would initiate SARFAESI proceedings and he would auction that property and realize that principal amount and interest that has been paid to me. இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு பேர் என்னது? மார்கேஜ் இஸ் அ செக்யூர்டு டெப்ட். அதே மாதிரி pledge or hypothecation of movable property. சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஃபைனான்ஸ்ல காரோ இல்ல ஆட்டோவோ வாங்குவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க? திஸ் ஆட்டோ இஸ் ஹைபோதிகேட்டட் டு இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ அந்த ஹைபோதிகேஷன், பிளட்ஜ், மார்ட்கேஜ் இது எல்லாமே என்னது? பை கீப்பிங் சம் திங், சம் ப்ராப்பர்ட்டி ஆஸ் செக்யூரிட்டி,
யூ ஹவ் பீன் அப்டைனிங் சம் டெப்ட். அப்ப அந்த மாதிரியான டெப்ட்டுக்கான கிளைம் என்ன கிடையாது, ஆக்ஷனபிள் கிளைம் கிடையாது. சரியா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் எ கிளைம் டு எனி டெப்ட் அதர் தென் அ டெப்ட் செக்யூர்டு பை அ மார்கேஜ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் பை ஹைப்போதிகேஷன் ஆர் பிளட்ஜ் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, தென் தேர்ட் thing, actionable claim means a claim to any debt or to any beneficial interest in movable property not in the possession, either actual or constructive of the claimant. So second definition கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, actionable claim means a claim to any debt னு சொல்லிட்டாங்க. இப்போ actionable claim is with regard is any beneficial interest in movable property not in possession of a person. Say for example, ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய வண்டியை சொல்லி வண்டியை காமிச்சு அது மூலியமா கடன் வாங்கிட்டு போயிருக்காரு. சரியா? பட் ஆனா அதுக்காக அவர் என்ன பண்ணல, he has not entered into a pledge or he has not entered into an hypothecation agreement. ஸோ அப்ப அதனால இவருக்கு என்ன கிடையாது, அந்த கடன் கொடுத்தவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல பொசஷன் கிடையாது, ஆக்சுவல் பொசஷனும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷனும் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அந்த ஃபைனான்ஸ்ல எல்லாம் போயிட்டு காரோ இல்ல ஆட்டோவோ வாங்குறோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா they have the at least constructive possession even though not an actual possession. கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் யார்கிட்ட இருக்கும், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கிட்ட இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நீங்க அந்த இஎம்ஐ ப்ராப்பரா பே பண்ணல இல்ல லோன் ப்ராப்பரா பே பண்ணல அப்படின்னா தே வுட் சீஸ் தட் வெஹிக்கல் பிகாஸ் தே ஹாவ் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் ஆஃப் தட் வெஹிக்கல். பட் வித் ரிகார்ட் டு ஆக்ஷனபிள் கிளைம் என்ன கிடையாது, அந்த பணம் கொடுத்த அந்த பர்சன் இருக்காரு இல்லையா, the person who has given debt, அவருக்கு ஆக்சுவல் பொசிஷனும் இல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷனும் இல்ல, பட் he has some beneficial interest in மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப அந்த நபருடைய கிளைமும் ஆக்ஷனபிள் கிளைம்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ பிளட்ஜ் ஹைப்போதிகேஷனுக்கும் இந்த வேர்ட்ஸோடைய இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட்ஜ்லயோ இல்ல ஹைப்போதிகேஷன்லயோ a party is creating a lien with regard to that movable property. லீன்னா என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்ல, பற்றுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ற மாதிரி, நான் அந்த பணம் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் சப்ஜெக்ட் டு த கீப்பிங் திஸ் ப்ராப்பர்ட்டி as a security. பட் வேரஸ் இந்த செகண்ட் கேஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் கண்ணில் காமிச்சு நான் வாங்கியிருக்கேன், பட் ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணல, ஐ ஹவ் நாட் கிரியேட்டட் எனி பிளட்ஜ் ஆர் ஹைப்போதிகேஷன், ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப அந்த மாதிரியான கிளைமும் ஆக்ஷனபிள் கிளைம்ல வரும். சரியா? லாஸ்ட் டூ லைன்ஸ் இதை வந்து ஃபுல்லா படிக்கிறேன், மறுபடியும் கவனிங்க. ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் எ கிளைம் டு எனி டெப்ட் அதர் தென் அ டெப்ட் secured by mortgage of immovable property or by hypothecation or pledge of movable property or to any beneficial interest in movable property not in the possession either actual or constructive of the claimant, which the civil court recognizes as affording grounds for relief whether such debt or beneficial interest be existent, accruing, conditional or contingent is known as actionable claim. சரியா? actionable claimனா அப்ப என்னங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த டெப்ட் வந்து லாஸ்ட் த்ரீ வேர்ட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டெஃபினிஷன் என்ன சொல்லிருக்கேன்னா, such debt or beneficial interest be existent. அதாவது நான் ஏற்கனவே கொடுத்த கடனாக்காக கொடுத்த கடனை நான் கிளைம் பண்ணலாம். அது மேபி an existing debt or it may be going to accrue, ஃபியூச்சர்ல வரக்கூடிய டெப்ட். அதுக்கான எல்லா டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டோம், பட் அது வந்து என்ன ஆக போகுது, ஃபியூச்சர்ல அக்குமுலேட் ஆக போகுது. அந்த மாதிரியான டெப்டா இருந்தாலும் ஆக்ஷனபிள் கிளைம்ல வரும். ஆர் கண்டிஷனல் ஆர் கண்டிஜென்ட், தட் இஸ் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சம் ஈவென்ட் சச் திங் வுட் பி வெஸ்டிங் அஸ் அ டெப்ட். அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட், இந்த 4 விஷயங்கள். அந்த டெப்ட் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரண்ட்ல இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கரண்ட்லயும் இருக்கலாம், தட் இஸ் எக்ஸிஸ்டிங் டெப்டாவும் இருக்கலாம், இல்ல அக்ரூயிங்னா ஃபியூச்சர் டெப்டாவும் இருக்கலாம். ஏதோ ஒரு பைலிங் அப் ஆஃப் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால டெப்ட் என்ன ஆயிடு, அதிகமாயிட்டே வருது. ஸோ அப்போ அது ஃபியூச்சர் டெப்டாவும் இருக்கலாம், இல்ல கண்டிஷனல் ஆர் கண்டிஜென்ட் டெப்டாவும் இருக்கலாம். ஸோ ஆல் 4 kinds of debt would be coming under actionable claim, provided it should not be with regard to secured debt இருக்கக்கூடாது. ஒரு லைக் மார்கேஜ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் பிளட்ஜ் ஆர் ஹைப்போதிகேஷன் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆக்ஷனபிள் கிளைம்னு பேர். ஸோ பிளட்ஜுங்கிற வேர்டு நீங்க ஏற்கனவே எங்க படிச்சிருப்பீங்க, கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருப்போம். பான் ஆர் பாணி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு இல்லையா, பெயில் ஆர் பெயிலுக்கு அப்புறம் வரும், கான்ட்ராக்ட்ஸ் 2ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த
பிளட்ஜுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளட்ஜுங்கிறது என்ன பண்ணுவோம் நம்ம நார்மலா ஒரு பான் புரோக்கர் ஷாப்ல போயிட்டு நம்மளுடைய ஜுவல்ல வச்சு நம்ம என்ன பண்றோம் ஒரு லோன் வாங்குறோம் இல்லையா, தட் ஜுவல் இஸ் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு பேரு பிளட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆஹ், அந்த பிளட்ஜாவோ இல்ல ஹைப்போதிகேஷனாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன? ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் எ கிளைம் டு எனி டெப்ட் அதர் தென் அ டெப்ட் secured by a mortgage of immovable property or by hypothecation or pledge of movable property or to any beneficial interest in movable property not in the possession either actual or constructive of the claimant, which the civil code recognizes as affording grounds for relief, whether such debt or beneficial interest be existent, accruing, conditional or contingent. சரியா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் நீங்க என்ன பண்ணணும், ஞாபகம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ அந்த வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ்ல வந்திருக்கு? கிளைம், டெப்ட், தென் மார்ட்கேஜ் ஆஃப் இமூவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பிளட்ஜ் ஆர் ஹைப்போதிகேஷன் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தென் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி நாட் இன் பொசஷன் எய்தர் ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ தட் பொசிஷன் should not be an actual or construction position. அப்போ பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன அர்த்தம்? ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான டெப்ட் எல்லாம் என்ன வராது, இந்த ஆக்ஷனபிள் கிளைம்ல வராது. அன்செக்யூர்டு டெப்டா இருக்கணும் ஜெனரலா சொல்றதா இருந்தா. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்ஷனபிள் கிளைம். நவ் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 130. டெஃபினிஷன் செக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நீங்க செக்ஷன் 130 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டா பார்த்தோம். டெஃபினிஷன் செக்ஷன்ல ரெண்டு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அன்செக்யூர்டு டெப்ட், கிளைம் டு அன் அன்செக்யூர்டு டெப்ட் ஒன்று பார்த்தோம். தென் கிளைம் டு எனி பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி நாட் இன் பொசஷன் எய்தர் ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன். இது ரெண்டு பார்த்தோம். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் என்னங்கிறத சொல்லிட்டு செக்ஷன் 131 சொல்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மந்த்லி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்ன ஆயிடுது, அந்த பீரியட் வந்துருது. இல்ல அப்படின்னா அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னுடைய தாத்தா பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கோம், ரெகுலரா கட்டிட்டு வரோம். தாத்தா தவறிடுறாரு, அப்ப அந்த கிளைம் என்ன ஆயிடுது, இட் பிகம்ஸ் டியூ இல்லையா, தட் பிகம்ஸ் அக்ரூயிங் இல்லையா. அப்ப அந்த கிளைமை நான் வந்து கேட்கறதுக்கு பேர் தான் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிவில் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஐ கேன் ஆஸ்க் அ ரிலீஃப் அகைன்ஸ்ட் தட் பர்சன் ஃபார் அ கிளைம் ஆஃப் அமௌண்ட் சோ அண்ட் சோ பேஸ்ட் ஆன் திஸ் பாலிசி அமௌண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைன்னா வந்து அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னது, பிகாஸ் அதுலலாம் என்ன பண்ணல, சே ஃபார் எக்ஸாம்பிள் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட், ஒரு லேண்ட்லார்ட் டெனண்ட் கிட்ட ஒரு 3 மாசம் வாடகை வரணும், அதெல்லாம் ஆக்ஷனபிள் கிளைம் பிகாஸ் he does not have any security with regard to that immovable property or anything இல்லையா. அந்த மாதிரி எதெல்லாம் ஒரு அன்செக்யூர்டு டெப்டா இருக்கோ அது எல்லாமே என்னது, ஆக்ஷனபிள் கிளைமுக்கு கீழே வரும். அதே மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட என்ன பண்றோம், பணத்தை கொடுத்துட்றோம். அந்த பணத்தை கொடுத்து ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். சப்சிக்வெண்டா என்ன பண்றாங்க கவர்மெண்ட், இது வந்து ஹெச்ஆர்என்சியோட லேண்டு. இந்து இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் இதுல ஓரிக்கைன்னு ஒரு வில்லேஜ்ல ஒரு ரியல் எஸ்டேட் லே அவுட் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு 17 சென்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஹெச்ஆர்என்சி லேண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க. டோட்டல் 49 சென்ஸ்ல 17 சென்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஹெச்ஆர்என்சி இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்து சமய அறநிலையத்துறை, அவங்களுடைய லேண்டையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க லே அவுட்டா போட்டு அதுல சில பேர் பர்ச்சேஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டுக்கு போனா அந்த ஸ்டேல செட்டசைட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்டு. அப்போ அந்த கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி வாங்கணும். தே டஸ் நாட் ஹாவ் எனி லீன் வித் ரிகார்ட் டு த வெண்டார். அந்த பணத்திற்காக அவர் அந்த இடத்த வித்தவருடைய திங்ஸ் ஏதாவது செக்யூரிட்டியா இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப அதுக்கு பேர் என்னது, ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு பேர். சரியா? அதே மாதிரி இப்ப ரீசெண்டா நீங்க நியூஸ்ல பாத்தீங்களா என்னன்னு தெரியல, மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பொசஷன் பீரியட் ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா கூட பர்சன் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, அமௌண்ட் வாங்கிட்டாங்க, பிளாட்டை புக் பண்ணவங்க கிட்ட இருந்து என்டையர் அமௌண்ட் 42 lakhs கன்சிடரேஷனா வாங்கிட்டாங்க. அதுக்கு அவரும் பேங்க்ல லோன் பே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பொசஷன் பீரியட் முடிஞ்சும்
ஹேண்டிங் ஓவர் பீரியட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லோன் வந்து 2015ல போட்டிருப்போம். 2017ல ஹேண்டிங் ஓவர் பீரியட் இருக்கும். அது முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அவருக்கு பொசிஷன் கொடுக்கல. அப்ப அந்த அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிளைமுக்கு பேர் என்னன்னா ஆக்ஷனபிள் கிளைம். பிகாஸ் he does not have any security with regard to the person to whom he has rendered some amount. சரியா? அது டெப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எனிவே தட் இஸ் கிளைம் ஆஃப் சம் மணி இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது அதை டெப்ட்னு சொல்ல முடியாது. அது ஓகே. ஏன்னா இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எனி டெப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ டெப்ட்னா என்ன அப்படிங்கறத எங்க டெஃபினிஷன்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டெப்ட்னா என்ன? கடன். சார் நான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு ரியல் எஸ்டேட் அத்தாரிட்டி கிட்ட நான் ஒரு பிளாட்டை வந்து புக் பண்றேன். அது எப்படி சார் நான் டெப்ட்னு சொல்ல முடியும்? டெப்ட்னா என்ன? கடன். இந்த டவுட் வரும் இல்லையா? ஸோ அப்போ கோர்ட் என்ன ஒரு வைடர் ஆம்பிட்ல என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு திருப்பி வர வேண்டிய பணம் அதை டெப்ட்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது கடனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ ஒரு பொருளுக்காக கொடுக்குற ஒரு பணம் கூட அவருக்கு அந்த பொருள் சரியில்லை, அந்த பொருள் நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்ட ஆனா கொடுக்கல, அப்போனா அது அவருக்கு திரும்பி வர வேண்டிய பணம். ஸோ டெப்ட் அப்படிங்கிறத என்ன என்ன கொடுக்கல, டெஃபினிஷன் செக்ஷன்ல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கல. பட் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்ஸ்ல இப்போ ரீசெண்டா வந்து நேத்தோ முந்தானத்த நியூஸ் பேப்பர்ல இந்த மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் கேஸ் முட்டுக்காடு பக்கத்துல ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் வில் ஆல்சோ கம் அண்டர் அன் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆஃப் தட் பர்ச்சேஸ் தட் மணி அலாங் வித் 10.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி கிவன் பேக் டு த கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெரா அப்படின்னு ஒரு இது இருக்கு, ட்ரிபியூனல் இருக்கு, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ட்ரிபியூனல் சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷனபிள் கிளைமுக்கு கீழே வரும். பிகாஸ் நம்ம பணம் கொடுத்துருக்கோம், அதுக்கு என்ன பண்ணல, செக்யூரிட்டியா நம்ம எதுவுமே ஹோல்டு பண்ணி வைக்கல. அப்ப அதுல இருக்கக்கூடிய கிளைம் எல்லாம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத ஆக்ஷனபிள் கிளைமுக்கு கீழே வரும். அப்ப எதெல்லாம் ஆக்ஷனபிள் கிளைமுக்கு கீழே வருங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. எதெல்லாம் ஆக்ஷனபிள் கிளைமுக்கு கீழே வராது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா? ஆக்ஷனபிள் கிளைமுக்கு கீழே வராது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேமேஜஸ், தாட்ஸ், அதெல்லாம் என்ன வராது, ஆக்ஷனபிள் கிளைமுக்கு கீழே வராது. ஏன்னா அங்க எல்லாம் ஒருத்தருக்கு ரைட் இருக்கு, உரிமை இருக்கு கோருவதற்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டொனாகு வர்சஸ் ஸ்டீவன்சன் நம்ம பார்த்திருப்போம் லா ஆஃப் தாட்ஸ்ல. நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கியிருக்கேன், அதுல ஏதோ ஒரு ஸ்னெயிலோ ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ நான் அதுக்காக என்ன பண்றேன், ரெமெடி கேட்கறேன். எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், எனக்கு ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை நான் கேட்கறேன். பட் ஆனா அது என்ன கிடையாது, நான் கொடுத்த அமௌண்ட் கிடையாது இல்லையா? அப்ப அது நம்ம ரெக்கவரி ஆஃப் டெப்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ லா ஆஃப் தாட்ஸ்ல டேமேஜஸ் கிளைம் பண்றது இதெல்லாம் எதுல வராது, ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வராது. அதே மாதிரி வித் ரிகார்ட் டு இன்டான்ஜிபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் அதுக்குன்னு தனி ரெமடி இருக்கும்போது இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1800ஸ்ல இல்ல 1900ஸோட ஸ்டார்டிங்ல அமெண்ட்மெண்ட் மூலியமா வச்சிருக்கிற செக்ஷன்ஸ். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யாருமே ரெகக்னைஸே பண்ணல. இப்ப இருக்கக்கூடிய காப்பிரைட் ஆக்டா இருக்கட்டும், இல்ல ட்ரேட்மார்க் ஆக்டா இருக்கட்டும், இல்ல பேட்டன்ட் ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ கொண்டு வந்தாங்கன்னா சப்சிக்வெண்டா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தான் மோஸ்ட் ஆஃப் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ஸை கொண்டு வராங்க இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அந்த மாதிரியான ரைட்ஸ் பாதிக்கப்பட்டவங்க கூட எந்த செக்ஷனுக்கு கீழே இல்ல எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே ரெமடி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிற ரெமடியில இருந்துச்சு. இப்போ அதுக்குன்னு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு. இனிஷியலா இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டா சொல்லலாம் இல்லையா? டான்ஜிபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டான்ஜிபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. டான்ஜிபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா தொட்டு உணரக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு லேப்டாப்ல உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப் இஸ் அ டான்ஜிபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பட் ஆனா ஒரு காப்பி ரைட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ரேட்மார்க்கா இருக்கட்டும், இல்ல பேட்டன்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் என்னது இன்டான்ஜிபிள் ரைட்ஸ் இல்லையா? அது எப்ப தெரியாது அப்படின்னா, எப்ப தெரிய வரும் அப்படின்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறத கோர்ட்ல அப்ரோச் பண்ணி ஒரு ரெமடியை கேட்கும்போது தான் அது தெரிய வரும். அது வந்து கண்ணுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சார் இந்த மாதிரி என் செயினை ஸ்நாட்ச் பண்ணிட்டு போயிட்டான், பாருங்க இங்க ஒரு மார்க் இருக்கு, நான் இந்த மாதிரி செயின் போட்டிருந்தேன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றத அடுத்தவங்களால உணர முடியாது. எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வழக்கா தாக்கல் பண்ணி என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இது, நான் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், அதை இன்னொருத்தர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ரெமடியில கேட்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்பெஷல் லாஸ் கொண்டு வந்து இன்டான்ஜிபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிலாம் இதுல கீழே வர்றதில்லை, அதுக்கு தனியா ஸ்பெஷல் லாஸ்ல வந்துருது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டரி வித் ரிகார்ட் டு
ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். எப்படி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்ட்டர் சிஸ்டம் உடைய கண்டினியூஸோ அதே மாதிரி இந்த ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறது லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா சாப்டர். ஸோ அப்ப எதுக்கு கீழேயும் வராம இருக்கும்ல, இது வரைக்கும் நம்ம பார்த்த சேலு, மார்ட்கேஜ், லீஸ் இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிறது. இப்ப இதுல எதுலையுமே வராத ஒண்ண லாஸ்டா என்ன பண்ணிருக்காங்க, ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு ஒரு தனி சாப்டர்ல வச்சு அதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த கோடிஃபைட் லா அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு ஒரு கலை, ஒரு ஆர்ட் மாதிரி. See how they have codified the laws. This section have been placed at the last place after all aspects have been discussed at the end. ஸோ அப்ப ஒரு எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்றாரு அதை இன்க்ளூட் பண்ண மறந்துட்டோம் அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி ஜென்ரலாவே நீங்க ஒரு கோடிஃபைட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் ஃபாலோயிங் செக்ஷன்ஸ்லாம் வந்து சேவிங் கிளாஸா இருக்கும், இல்ல இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சரி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம். முதல்ல இந்த செக்ஷனை பார்த்துடலாம். பார்த்துட்டு நான் மறுபடியும் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரொம்ப டிவியேட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 130 எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம். செக்ஷன் 130 சப்செக்ஷன் 1. மொத்தம் 2 சப்செக்ஷன் இருக்கு. பேராக்ட் வச்சுக்கிறவங்க பேராக்ட் எடுத்துக்கோங்க. செக்ஷன் 130 சப்செக்ஷன் 1. The transfer of an actionable claim, whether with or without consideration, shall be effected only by the execution of an instrument in writing signed by the transferor or his duly authorized agent, shall be complete and effectual upon the execution of such instruments, and thereupon all the rights and remedies of the transferor, whether by way of damages or otherwise, shall vest in the transferee, whether such notice of the transfer as is hereinafter provided be given or not. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிறவர் ஒய்க்கு ஒரு கடன் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ண போறாரு, ஏதோ ஒரு சூட்டோ இல்ல ப்ரொசீடிங்ஸோ இனிஷியேட் பண்ண போறாரு. அவர் என்ன பண்றாரு, அதை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை. அப்போ அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this subsection 1 says it should be by way of writing signed by the transferor அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ that person who is receiving this transfer of actionable claim and the transferee will step into the shoes of transferor. அப்போ அதற்கான நோட்டீஸ் அந்த இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் still he will be having all rights including damages or other things அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 130 கிளாஸ் 1. சரியா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த செக்ஷன் 130 கிளாஸ் 1ல என்ன வேர்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸிகியூஷன் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் சைன்டு பை த டிரான்ஸ்ஃபரர். அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன சார், இதுவும் இங்க எதுல இருந்துச்சு, இப்போ நான் 7 விஷயம் சொன்னேன்ல செக்ஷன் 3ல, அதுல இருந்துச்சு. ஸோ செக்ஷன் 3 மறுபடியும் எடுத்துக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னங்கிறத பாருங்க. எப்பயுமே நம்ம அந்த பேசிக்ஸ் மறுபடியும் பாக்குறதுனால தப்பு கிடையாது, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எதெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த ஆக்ட்ல அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்க மறுபடியும் செக்ஷன் 3 எடுங்க. நான் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல எதெல்லாம் செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்கன்னு, அதுல இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ பேராக்ட் எடுத்துட்டீங்களா? என்னால வேகமா எடுக்க முடியல. இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் எ நான் டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே சொல்லல. இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் எ நான் டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ ஆக்ஷனபிள் கிளைமை என்ன பண்ண முடியாது, வில்லா எழுதி வைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆக்ஷனபிள் கிளைமை வில்லா எழுதி வைக்க முடியாது. டிரான்ஸ்ஃபர் ஆர் சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய்க்கு கடன் கொடுத்திருக்காரு. அந்த எக்ஸ் என்ன பண்ணிடுறாரு, இசட் கிட்ட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இசட் கிட்ட அந்த ரைட்டை கொடுத்துட்றாரு. இனிமேல் நீ வந்து ஒய் கிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ரெக் அப்படின்னு ஒரு டிஆர்டி பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஒரு இது தெரியும். ஆஸ்ரெக் ஏஎஸ் ஆர்இசி அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கும். அந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஸ்ரெக் அப்படிங்கிற அந்த நிறுவனம் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த லோன் எல்லாம் இவங்க அடைச்சிட்டு they would be stepping into the shoes of bank. அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க கிட்ட மார்கேஜ் பண்ண மாதிரி ஆயிட்டு இவங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன ரெமடியோ அதை எடுத்துப்பாங்க. பிகாஸ் தே வுட் பி தே ஆர் டூயிங் தட். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனபிள் கிளைமை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது,
ஒரு வில் மூலியமா பண்ண முடியாது. பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் a நான் டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் கிளாஸ்ல சொல்லிட்டாங்க. புரியுதா? நான் டெஸ்டமெண்ட்ரினா என்ன அர்த்தம்? டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா டெஸ்டேட்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, யார் ஒருத்தர் உயில் எழுதி வைக்கிறாரோ அவருக்கு பேர் தான் டெஸ்டேட்டார் அப்படின்னு பேரு. சரியா? டெஸ்டேட்டாருங்கிறது அந்த உயிலை எழுதி வைக்கிறவருடைய பேர் டெஸ்டேட்டார். அந்த உயிலுக்கு பேர் என்னன்னா டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பேரு. இல்லைன்னா டெஸ்டமெண்ட் அப்படின்னு பேரு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் ஏ நான் டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆக்ஷனபிள் கிளைம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? உயிலா இன்னொருத்தருக்கு எழுத வைக்க முடியாது. அதாவது இன்னார் வந்து எனக்கு கடன் தரணும். என்னுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த கடனை நீ வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா அவரால் எழுதி வைக்க முடியாது. அவரோட லீகல் ஹேருக்கு என்ன ரைட் இருக்கோ லால அந்த ரைட் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் நாட் பை வே ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம். புரிஞ்சா உங்களுக்கு? provided that every dealing with the provided that every dealing with the debt or other actionable claim by the debtor or other person from or against whom the transferor would but for such instrument of transfer as aforesaid have been entitled to recover or enforce such debt or other actionable claim shall, save where the debtor or other person is a party to the transfer or has received express notice thereof as hereinafter provided, be valid against such transfer. It says, subsequentா இப்போ இவர் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து எல்லா ரைட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் this section. Provided that every dealing with a debt or other actionable claim by the debtor or other person from or against whom the transferor would but for such instrument of transfer as aforesaid have been entitled to but for such instrument entitled to recover or enforce such debt or other actionable claim shall be valid as against such transfer. சரி, இப்போ subsection 2 பார்ப்போம். The transferee of an actionable claim may upon the execution of such instrument of transfer as aforesaid sue or institute proceeds for the same in his own name without obtaining the transferor's consent to such suit or proceeding and without making him a party thereto. அதுக்கப்புறமா எக்ஸப்ஷன் போட்டு it does not apply to transfer of marine or fire policy of a insurance அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அதாவது என்ன அப்படின்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். அதுல என்னன்னா ரெப்ரசன்டேட்டிவ் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் வந்து சொல்லுவோம். அதுதான் சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ் சூட் அப்படின்னா ஜென்ரலி கேஸ் வந்து எப்போ ஃபைல் பண்ண முடியும்? பாதிக்கப்பட்டவங்க ஃபைல் பண்ண முடியும். எ பர்சன் ஷுட் ஹேவ் அ லோக்கஸ் ஸ்டாண்டர்ட் டு ஃபைல் அ சூட் இல்லையா? பட் சில நேரங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க ஃபைல் பண்ணாம சே ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் மே பி அஃபெக்டட் பட் நேச்சுரல் கார்டியன் மே ஃபைல் அ சூட். அதே மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஒருத்தர் பல பேருக்கு சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்ல ஒரு என்ஜிஓ ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் கேன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு முகவர் கிட்ட இருந்து பால் வாங்கின எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு முகவர் கிட்ட இருந்து பால் வாங்கின எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல 300 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 300 பேருடைய சார்பா அந்த அசோசியேஷன் கூட என்ன பண்ணலாம்? கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்போ அந்த லோக்கல் ஸ்டாண்டர்ட்ங்கிறத என்ன பண்றாங்கன்னா, they are giving to some representatives to file a suit or proceeding on behalf of the affected party. That should be recognized by law. சரியா? சட்டம் அதை அனுமதிக்கணும். சிவில் ப்ரொசீஜர் கோட்ல நம்ம அதை டீடைலா பின்னாடி படிப்பீங்க. அப்போ only when the law authorizes a person to represent a case on behalf of that affected person, then he can proceed. அப்ப அந்த மாதிரி இந்த actionable claimல என்ன சொல்றாங்க அப்படின்னா, once the transferor transfers his actionable claim to another person, that is the transferee, he need not get any such separate permission for suing or for representation in that particular suit. He gets all rights, including filing any case or institute any proceeding against that பர்டிகுலர் டிரான்ஸ்பரி. அதுக்கு யாருடைய அனுமதி தேவையில்லை? டிரான்ஸ்பராருடைய அனுமதி தேவையில்லை. ஆக்ஷனபிள் கிளைமை டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுது அதன் மூலியமா இருக்கக்கூடிய இந்த வழக்காடும் உரிமை இல்ல இந்த கேஸ் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே சேர்ந்தே என்ன ஆயிடுது? அந்த டிரான்ஸ்பர் மூலியமா டிரான்ஸ்பர் ஆயிடுது. தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீடோ இல்ல ஒரு பர்மிஷனோ தேவையில்லை. டு கெட் ரெப்ரசன்டட் இன் தட் சூட். அதுல அவரை பார்ட்டியாவும் சேர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதுதான் subsection 2. So ரொம்ப சிம்பிள் தான். transfer of actionable claim. It should be in writing and it should be uh, signed by the transferor. அவ்வளவுதான் சொல்றதுதான் actionable claim. சரியா? ஸோ நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன்.
டேட்டா அன்மியூட் பண்றேன். ஆக்ஷனபிள் கிளைம் ரொம்ப சின்ன விஷயம் தான். அதோட அப்ளிகேஷன் எப்ப உங்களுக்கு ரொம்ப தெரிய வரும் அப்படின்னா, அதோட ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ பார்க்க வரும்போது தான். நான் நடுவுல நடுவுல ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அந்த மாரி இடத்துல வரும்போது தான் இதோட அப்ளிகேஷன நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப சப்ஸ்டான்டிவ் போர்ஷன்ல ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுதான் ஆக்ஷனபிள் கிளைம். ஓகே. ஐ வில் எண்ட் த மீட்டிங். சாரி நானு கொஞ்சம் முன்னாடியே உங்கள அன்லாக் பண்ணியிருக்கணும். சாரி. தேங்க் யூ எவரிஒன்.